கடக லக்ன நண்பர்களுக்கு வணக்கம். நவம்பர் 17ஆம் தேதி முதல் 23, 2025 வரையிலான இந்த வாரமானது உங்கள் தொழில், நிதிநிலை, தனிப்பட்ட உறவுகள், ஆரோக்கியம் மற்றும் கல்வி சார்ந்த முயற்சிகள் என வாழ்வின் சகல பரிமாணங்களிலும் கிரகங்கள் என்ன விதமான தாக்கங்களை ஏற்படுத்தப் போகின்றன என்பதற்கான ஒரு ஆழமான பார்வையை நமக்கு வழங்குகிறது. முதலாவதாக உங்கள் லக்னத்திலே, அதாவது உங்கள் சுயத்தின் வீட்டிலேயே ஞானகாரகனான குரு பகவான் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார். இதை பிரபஞ்சம் உங்களுக்கு வழங்கும் ஒரு மறு ஆய்வு வாய்ப்பாக கருதுங்கள். இது உங்கள் தனிப்பட்ட வளர்ச்சி, உங்கள் முடிவுகள் மற்றும் உங்கள் அடையாளத்தை ஆழமாக உள்நோக்கி பார்க்கச் சொல்லும் ஒரு காலகட்டம். இது வெளிப்புற தேக்கத்தைப் போல தோன்றினாலும், உங்களை நீங்களே செதுக்கிக் கொள்வதற்கும், உங்க பாதையை சரி செய்வதற்கும் இதுவே உகந்த நேரம். இரண்டாவதாக, கர்ம நாயகன் சனி பகவான் உங்க பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் வக்ர கதியில் இருக்கிறார். இதனால் உங்கள் கடின உழைப்புக்குரிய அங்கீகாரமோ அல்லது அதிர்ஷ்டத்தின் பலன்களோ சற்று தாமதமாக கிடைப்பதைப் போல நீங்கள் உணரலாம். ஆனால் உண்மையில் சனி பகவான் உங்கள் நீண்ட கால பாக்கியத்திற்கான அஸ்திவாரத்தை இங்கு பலமாக மறுசீரமைக்கிறார். உண்மையான அதிர்ஷ்டம் என்பது பொறுமையான மற்றும் தொடர்ச்சியான முயற்சியின் மூலமே கட்டமைக்கப்படுகிறது என்பதை அவர் உங்களுக்கு உணர்த்துகிறார். இறுதியாக, ராகு கேது அச்சு உங்கள் 8 மற்றும் 2ஆம் வீடுகளில் நிலை கொண்டுள்ளது. இது ஒருபுறம் உங்கள் நிதி மற்றும் குடும்ப ஸ்திரத்தன்மை, 2ஆம் வீட்டில் கேது சார்ந்து ஒருவித பற்றற்ற தன்மையையோ அல்லது குழப்பங்களையோ தரக்கூடும். அதே சமயம் மறுபுறம் 8ஆம் வீட்டில் உள்ள ராகு உங்களை வாழ்க்கையின் ஆழமான ரகசியங்கள், மறைஞானம் அல்லது எதிர்பாராத மாற்றங்கள் மற்றும் ஆய்வுகளை நோக்கி வலுவாக ஈர்க்கக்கூடும். இந்த வாரம் உங்கள் கவனத்தின் அலைவரிசை படிப்படியாக மாறப்போகும் ஒரு காலகட்டமாக அமைகின்றது. வாரத்தின் தொடக்கமானது உங்கள் 4ஆம் வீட்டின் ஆதிக்கத்துல, அதாவது சுக்கிரன் மற்றும் சந்திரன் கூட்டணியின் கீழ் உங்கள் உள்மன அமைதி, குடும்ப இணக்கம் மற்றும் வீட்டுச் சூழலின் இனிமைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். அதன்பின் வாரத்தின் மத்தி பகுதியில் உங்கள் ஆற்றல் 5ஆம் வீட்டை நோக்கிச் செல்லும். அங்கே சூரியன், செவ்வாய் மற்றும் வக்ர புதன் ஒன்று சேர்வதால் அது உங்கள் மூளைக்கு ஒரு தீவிரமான படைப்பாற்றல் பட்டறை, கிரியேட்டிவ் ஒர்க் ஷாப் போல செயல்படும். உங்கள் யோசனைகள் கூர்மையாக்கப்பட்டு புதிய திட்டங்கள் உருவாகும். இறுதியாக, வாரம் முடியும் தருவாயில் உங்கள் 6ஆம் வீடு உங்களின் அன்றாட பணிகள், ஆரோக்கியம் மற்றும் கடமைகள் மீது வெளிச்சம் பாய்ச்சும். இந்த வாரத்தின் மிக முக்கிய வானியல் நிகழ்வு நவம்பர் 23 அன்று வக்ரபுதன் உங்கள் 5ஆம் வீடான படைப்பாற்றல் மற்றும் திட்டமிடலின் களத்திலிருந்து 4ஆம் வீடான குடும்பம் மற்றும் மன ஆறுதலுக்கான வீட்டுக்கு பின்வாங்குவதாகவும், இது ஒரு பெரிய மன மாற்றத்தை குறிக்கிறது. உங்கள் சிந்தனை ஆற்றல் அனைத்தும் வெளி உலக திட்டங்களில் இருந்து திடீரென உங்கள் வீட்டின் பக்கம், ஒருவேளை நீண்ட காலமாக தீர்க்கப்படாமல் இருந்த ஒரு உள் விவகாரத்தை சரி செய்வதற்காக திரும்பும். உங்கள் தொழில் வாழ்க்கையை பொறுத்தவரை வாரத்தின் ஆரம்ப நாட்கள் நவம்பர் 17 முதல் 19 வரை ஒரு மென்மையான தொடக்கத்தை கொடுக்கும். 4ஆம் வீட்டில் சஞ்சரிக்கும் சுக்கிரன் சந்திரன் நீங்கள் வீட்டிலிருந்து வேலை செய்பவராக ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருந்தால் உங்கள் உற்பத்தி திறனை கணிசமாக உயர்த்தும், அல்லது அலுவலக சூழலில் மிகவும் ஆதரவான மற்றும் இணக்கமான மனநிலையை உருவாக்குவோம். குழு விவாதங்கள், கூட்டு முயற்சிகள் மற்றும் வாடிக்கையாளர் உறவுகளை வலுப்படுத்த இது ஒரு அருமையான நேரம். குறிப்பாக நீங்கள் வடிவமைப்பு, கலை, கட்டிடக்கலை அல்லது சொகுசு பொருட்கள் சார்ந்த துறைகளில் இயங்கினால் இது இரட்டிப்பு பலனை தரும். வாரத்தின் மையப்பகுதியான நவம்பர் 20 மற்றும் 21 தேதிகளில் உங்கள் 5ஆம் வீட்டில் சந்திரன், சூரியன், செவ்வாய் மற்றும் வக்ர புதனுடன் இணையும் பொழுது அது உங்கள் அறிவாற்றல் மற்றும் படைப்பாற்றலுக்கான ஒரு உச்சக்கட்ட செயல்திறன், பீக் பெர்ஃபார்மன்ஸ் காலமாக அமையும். அலுவலகச் சூழலில் இது உங்கள் புத்தாக்க யோசனைகளையும் துணிச்சலான திட்டங்களையும் முன்வைக்க மிகச் சரியான தருணம். சூரியன் உங்களுக்கு தேவையான அதிகாரத்தையும், செவ்வாய் அதை செயல்படுத்த தேவையான உத்வேகத்தையும், புதன் அதுக்கு தேவையான தரவுகளையும் வழங்க
இது ஒரு சக்தி வாய்ந்த கூட்டணியாக அமையும். ஆனால் புதன் வக்ர கதியில் இருப்பதால் ஒரு எச்சரிக்கை தேவை. நீங்கள் அனுப்பும் ஒவ்வொரு முக்கிய மின்னஞ்சலையும், சமர்ப்பிக்கும் ஒவ்வொரு அறிக்கையையும் பலமுறை சரிபார்ப்பது அவசியம். ஏனெனில் ஒரு சிறிய தகவல் பிழை கூட தேவையற்ற பின்னடைவை ஏற்படுத்தக்கூடும். வர்த்தகர்களுக்கு இது எதிர்கால வியூகங்களை வகுக்கவும், புதிய சந்தை போக்குகளை ஆழமாக ஆராயவும், குறிப்பாக பங்குச் சந்தை போன்றவற்றில் இது குருட்டுத்தனமான முதலீடுகளுக்கான நேரம் அல்ல. மாறாக உங்கள் அறிவை மேம்படுத்தி, ஆராய்ச்சி செய்வதற்கான ஆர்&டி பொன்னான நேரம். அதன்பின் நவம்பர் 22 மற்றும் 23 தேதிகளில் சந்திரன் உங்கள் 6ஆம் வீட்டுக்குள் நுழையும் பொழுது, உங்கள் கவனம் இந்த உயர்நிலை உத்திகளிலிருந்து விலகி அன்றாட யதார்த்தங்களுக்கு திரும்பும். இது நிலுவையில் உள்ள பணிகளை முடிப்பது, உங்கள் வேலை பட்டியலை ஒழுங்கமைப்பது மற்றும் அலுவலகத்தில் ஏற்படும் அன்றாட சவால்கள் அல்லது சக ஊழியர்களின் போட்டிகளை சமாளிப்பது போன்ற களப்பணிகளுக்கான கிரவுண்ட் ஒர்க் நேரமாக மாறும். உங்கள் நிதி நிர்வாகத் திறனுக்கு இந்த வாரம் ஒரு உண்மையான சவாலாக அமையக்கூடும். ஏனெனில் உங்கள் 2ஆம் வீட்ல கேதுவின் நிலை பணத்தை உங்கள் விரல்களுக்கு இடையில் மணல் போல நழுவச் செய்து சேமிப்பை கடினமாக்குகிறது மற்றும் செலவுகளில் ஒருவித கவனக்குறைவை ஏற்படுத்துகிறது. அதே நேரத்தில் உங்கள் 5ஆம் வீட்டில் திரளும் கிரக ஆற்றல் பங்குச் சந்தை அல்லது கிரிப்டோ போன்ற ஊக வர்த்தகங்கள் மூலம் விரைவான லாபத்தை ஈட்ட வேண்டும் என்ற அவசர தூண்டுதலை தரக்கூடும். ஆனால் இது ஒரு மாய வலையாக இருக்க வாய்ப்புள்ளது. காரணம் வக்ர புதன் மற்றும் 8ஆம் வீட்டில் ராகுவின் இருப்பு எதிர்பாராத திடீர் இழப்புகளுக்கான சாத்தியக்கூறுகளையும் மறைத்து வைத்திருக்கிறது. எனவே இது பணத்தை பந்தயம் கட்டும் வாரம் அல்ல, மாறாக அறிவை வளர்த்துக் கொள்ளும் வாரம். எந்த ஒரு ஆபத்தான முதலீட்டுக்கும் முன் முழுமையான ஆராய்ச்சி மற்றும் நிபுணர் வழிகாட்டுதல் அவசியம். வாரத்தின் தொடக்கத்தில வீடு அல்லது வாகன அலங்காரங்களுக்காக நீங்கள் தாராளமாக செலவழிக்க நேரிட்டாலும், வார இறுதியில் ஆரோக்கியம் தொடர்பான எதிர்பாராத தேவைகள் வரக்கூடும் என்பதால், ஒரு அவசர நிதியை தயாராக வைத்திருப்பது புத்திசாலித்தனம். இந்த இறுக்கமான நிதி சிந்தனைகளிலிருந்து விலகி, உங்கள் உணர்வுபூர்வமான பக்கத்துக்கு வந்தால், இந்த வாரத்தின் தொடக்கமே உங்கள் தனிப்பட்ட உறவுகளுக்கு ஒரு புத்துயிர் ஊட்டுவதாக அமைகிறது. குறிப்பாக நவம்பர் 17 முதல் 19 வரையிலான நாட்கள் உங்கள் உறவுகளில் பரஸ்பர மரியாதை, ஆழமான புரிதல் மற்றும் ஒருவித முதிர்ச்சியான ஞானம் ஆகியவற்றைக் கொண்டு வரும் சக்தி வாய்ந்த ஆற்றலால் நிரம்பியுள்ளன. உங்கள் இணைப்பில் ஒரு தெய்வீக தன்மையை நீங்கள் உணரக்கூடும். அதிலும் நவம்பர் 19 அன்று உங்கள் மனதின் எண்ணங்களும் காதல் உணர்வுகளும் கச்சிதமாக இணையும் பொழுது உங்கள் வார்த்தைகளில் ஒரு காந்த ஈர்ப்பு சக்தி உருவாகும். இது புதிய உறவுகளை தேடுபவர்கள் நம்பிக்கையுடன் வெளி உலகத்துடன் இணையவும், ஏற்கனவே உறவில் இருப்பவர்கள் தங்களுக்குள் இருந்த பழைய மனக்கசப்புகளை முழுமையாக கரைத்து காதலை புதுப்பித்துக் கொள்ளவும் இதைவிட சிறந்த தருணம் அமையாது. வாரத்தின் மத்தி பகுதியில் உங்கள் உறவுகளில் புத்திசாலித்தனமும் பேரார்வமும் ஒரு சேகப் பொங்கும். ஆனால் செவ்வாய் மற்றும் சூரியனின் கூட்டணி இருப்பதால் உங்கள் கருத்துக்களை முன்வைக்கும்போது அகங்காரம் குறுக்கிடாமல் பார்த்துக் கொள்வது அவசியம். இல்லையெனில் ஒரு நெருக்கமான உரையாடல் கூட எளிதில் விவாதமாக திசை மாறக்கூடும். இந்த ஆற்றல் மாற்றம் உங்கள் பரந்த குடும்பச் சூழலிலும் எதிரொலிக்கும். வாரத்தின் தொடக்கத்தில் வீட்டில் நிலவும் பண்டிகை போன்ற அமைதியும் தாயுடனான பிணைப்பும் மனதிற்கு இதமாக இருந்தாலும், நவம்பர் 23 அன்று வக்ர புதன் உங்கள் 4ஆம் வீட்டுக்குள் பின்வாங்குவது நீண்ட காலமாக தீர்க்கப்படாமல் இருக்கும் சொத்து அல்லது பழைய உறவு சிக்கல்களை மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு கொண்டு வரக்கூடும். இதை ஒரு சச்சரவாக அணுகாமல் தீர்வை நோக்கிய உரையாடலாக கையாள்வது வெற்றியை தரும். இந்த அனைத்து உணர்ச்சி அலைகளுக்கும் மத்தியில் வீட்டின் அச்சாணியாக திகழும் இல்லத்தரசிகளுக்கு சிறப்பு கவனம் தேவை. வாரத் தொடக்கத்தின் மன அமைதி நவம்பர் 17 முதல் 19 உங்களை வீட்டை அழகுபடுத்துவதிலும் குடும்பத்தை பேணுவதிலும் மகிழ்விக்கும். வார மத்தி நவம்பர் 20 முதல் 21 உங்கள் முழு ஆற்றலையும் குழந்தைகளின் கல்வி அல்லது அவர்களின் பிடிவாதச் செயல்களை சமாளிப்பதில் செவ்வாயின் தாக்கம்
கோரும். அங்கே உங்கள் பொறுமை அவசியம். வார இறுதியில் நவம்பர் 22 முதல் 23 வரை வரும் சோர்வு உங்கள் சொந்த ஆரோக்கியத்தையும் கவனிக்கச் சொல்லும் ஒரு நினைவூட்டல். குறிப்பாக 23ஆம் தேதி எச்சரிக்கை உங்களுக்கானதே. ஏனெனில் அனைவரையும் கவனித்துக் கொள்ளும் அவசரத்தில் உங்கள் சொந்த ஆற்றல் கோப்பையை நிரப்ப நீங்கள் மறந்துவிடக்கூடாது. உங்கள் வாழ்க்கை பயணத்தின் அஸ்திவாரமான ஆரோக்கியத்திலே இந்த வாரம் எந்த சமரசமும் செய்து கொள்ளக்கூடாது. குறிப்பாக உங்கள் லக்னத்தில் உள்ள வக்ர குரு உங்கள் உடலின் நுட்பமான சமிக்ஞைகளை கேட்கும்படி உங்களை வற்புறுத்துகிறார். வாரத்தின் தொடக்க நாட்களில் பெரிய சிக்கல்கள் இல்லை என்றாலும் நவம்பர் 22 மற்றும் 23 தேதிகளில் சந்திரன் நோய் ஸ்தானமான 6ஆம் வீட்டிற்குள் நுழையும் பொழுது நீங்கள் உச்சக்கட்ட கவனத்துடன் இருக்க வேண்டும். அதிலும் நவம்பர் 23 ஞாயிற்றுக்கிழமை உங்கள் ஆற்றலை பாதுகாப்பதற்கும், வெளி உணவுகளை தவிர்ப்பதற்கும், ஆபத்தான செயல்களில் இருந்து விலகி இருப்பதற்கும் நீங்கள் முன்னுரிமை அளிக்க வேண்டிய நாள். ஏனெனில் 8ஆம் வீட்டில் உள்ள ராகு திடீர் ஒவ்வாமை அல்லது தொற்றுகள் போன்ற எதிர்பாராத உடல்நல சவால்களை தூண்டக்கூடும். உங்கள் உடல் ஆற்றலை இவ்வாறு நீங்கள் கவனமாக நிர்வகிக்கும் பட்சத்தில, உங்கள் அறிவுசார் ஆற்றல் இந்த வாரம் ஒரு புதிய உச்சத்தை தொடத் தயாராகிறது. மாணவர்களுக்கு இது ஒரு அறிவார்ந்த கொண்டாட்டம் போன்றது. உங்கள் 5ஆம் வீடு, குறிப்பாக நவம்பர் 20 மற்றும் 21 தேதிகளில் கற்றலுக்கான ஒரு சக்தி வாய்ந்த மையமாக மாறுகிறது. நவம்பர் 20 அன்று நிகழும் சந்திர உதயோகம் உங்கள் கிரகிக்கும் திறனையும், நினைவாற்றலையும் வியக்கத்தக்க அளவில் கூர்மையாக்கும். இந்த ஆற்றலை முழுமையாக பயன்படுத்த கவனச்சிதறல்களை முற்றிலுமாக அகற்றிவிட்டு, பாடங்களை மனப்பாடம் செய்வதற்கு பதிலாக அதன் ஆழமான கருத்தை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். மேலும் வக்ர புதனின் தாக்கத்தால் இது பழைய பாடங்களை திருப்புதல், ரிவிஷன் செய்வதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பாகும். ஆனால் அதே புதன் நீங்கள் சமர்ப்பிக்கும் எந்த ஒரு தேர்வுத் தாளிலும் அல்லது வேலையிலும் சிறு பிழைகள் கூட இல்லாமல் இருப்பதை உறுதி செய்ய பல முறை சரிபார்க்க வேண்டும் என்றும் உங்களை எச்சரிக்கிறார். கடக லக்ன நேயர்களே, இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையின் 3 முக்கிய ஸ்ருதிகளை மீட்டப் போகிறது. வாரத்தின் தொடக்கம் உங்கள் தனிப்பட்ட உறவுகளையும், மன அமைதியையும் வளர்ப்பதற்கான ஒரு இனிமையான ஆசீர்வாதமாக அமைகிறது. வாரத்தின் மத்திப்பகுதி உங்கள் மூளையின் செயல்திறனை பல மடங்கு உயர்த்தி, உங்கள தொழில் மற்றும் கல்வி முயற்சிகளில் ஒரு சக்தி வாய்ந்த உத்வேகத்தை அளிக்கிறது. இறுதியாக வார இறுதி உங்களை மீண்டும் யதார்த்தத்துக்கு அழைத்து வந்து, உங்கள் ஒட்டுமொத்த நல்வாழ்வுக்கு அடித்தளமான ஆரோக்கியத்தின் மீது அவசர கவனத்தை கோருகிறது. இந்த வாரத்தின் பொன்னான நாட்களான நவம்பர் 17 மற்றும் 19 தேதிகளை உங்கள் சமூக மற்றும் தனிப்பட்ட முயற்சிகளில் புதிய வெற்றிகளை காண பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதே சமயம் நவம்பர் 23ஆம் தேதியை சுற்றி உங்கள் ஆரோக்கியத்தில அதிகபட்ச எச்சரிக்கையுடன் செயல்படுவது மிக அவசியம். இதுவே இந்த வாரத்தின் மிக முக்கிய அறிவுறுத்தலாகும். மேலும் வக்ர புதனின் தாக்கத்தால் உங்கள் தகவல் தொடர்பு மற்றும் நிதி முடிவுகளில் ஒரு கூடுதல் சரிபார்ப்பு தேவை. இந்த கிரக ஆற்றல்களை சமநிலைப்படுத்த சில எளிய வழிமுறைகளை கையாளலாம். வாரத் தொடக்கத்தில சிவபெருமானையும் அவர் பரிவாரங்களையும் தியானிப்பது மன அமைதியையும், குடும்ப ஒற்றுமையையும் பலப்படுத்தும். உங்கள் 5ஆம் வீட்டின் தீவிரமான அறிவுசார் ஆற்றலை ஆக்கப்பூர்வமாக வழிநடத்த தினமும் சூரியனுக்கு நீர் அர்ப்பணம் செய்வது உங்கள் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும். மேலும் நவம்பர் 20 அமாவாசையன்று உங்கள் முன்னோர்களின் ஆசிகளைப் பெற தேவைப்படுபவர்களுக்கு உதவுவது உங்கள் பாதையில் உள்ள மறைமுகத் தடைகளை நீக்கும். இந்த வழிகாட்டுதல் உங்கள் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் விதி அல்ல. மாறாக உங்கள் பயணத்தில் வெளிச்சம் காட்டும் ஒரு வரைபடம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். கிரகங்களின் சவால்களை உங்கள் சொந்த முயற்சியாலும், மன உறுதியாலும் நீங்கள் நிச்சயமாக வெல்ல முடியும். இந்த ஆழமான பகுப்பாய்வு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால், இந்த செய்தியை உங்கள் அன்புக்குரியவர்களுடன் பகிர்ந்து, உங்கள் ஆதரவை எங்களுக்கு தெரிவித்து, இது போன்ற வழிகாட்டுதலை தொடர்ந்து பெற நம்முடன் இணைந்திருங்கள். உங்கள் வாரம் மகிழ்ச்சியும், ஆரோக்கியமும் நிறைந்து சிறக்க வாழ்த்துக்கள். ஹர ஹர மகாதேவா.